ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து மமதான்ற ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்க வந்து நமக்கு ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபர். நீங்க நம்ம வீடியோல பார்த்த கீரை பொடி, ஆம்லா ஜூஸ் எல்லாமே இவங்க சொன்ன ரெசிபிஸ் தான். இவங்க சொன்ன ரெசிபிஸ் வச்சு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு வெயிட் லாஸ்ல இவங்க ஒரு ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். இவங்க பாத்தீங்கன்னா 103 kgs இருந்தாங்க, இப்ப 84 kgs வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 kgங்க லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை எப்படி லூஸ் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க, ஒரு புக்கே போட்டு வச்சிருக்காங்க அவங்க நம்ம வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அவங்க கிட்ட கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பேசணும். அவங்க கிட்ட பேசலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஹாய் மமதா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 கிட்ஸா? ஆமா, எனக்கு 2 கிட்ஸ். ஒன் இஸ் 8 years old, ஒன் இஸ் 6 years old. ஓகே ஓகே. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்? ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல, ஓன் பிசினஸ். ஓ, ஹோம் பிசினஸ். ஓகே, ஹோம் பிசினஸ்னா இன்னும் தலைவலியாச்சு, பயங்கர. ஆமா, ஓகே. டோட்டல் ஃபேமிலி பிசினஸ்ல தான் இருக்கிறோம், நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வித் மதர்-இன்-லா, ஃபாதர்-இன்-லா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகே, ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க எங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி எங்களை வெயிட் லாஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க, எப்படி பண்றதுன்னு. ஸோ மமதா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ சொல்லுங்க, எப்படி உங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் குண்டுதான். என் ஃபேமிலி ஃபுல்லா குண்டுதான். யாருமே வந்து ஒல்லியா இருந்து ரொம்ப ஒல்லியா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டோம். சொல்லலாமான்னு தெரியல. என் மதர், பிரதர் எல்லாருமே 120. ஓ ஓகே, எல்லாம் 100 above தான், செஞ்சுரி அடிச்சு 100 above தான். அதனால எனக்கு எப்பவுமே நாங்க குண்டா இருக்கிறோம்னு ஃபீல் ஆகல. இது என்ன சொல்லிக்கிறோம்னா, எஸ்கேப் ஆகுறதுக்கு நாங்க இது என்ன ஹெரிடிட்டியப்பா, நாங்க இப்படிதான் இருப்போம், இப்படிதான் சொல்லிட்டு தள்ளிட்டே வந்தோம் காலம். ஒரு நாள் கொஞ்சம் செஸ்ட் பெயின் வந்திருக்கு. அது ஹாஸ்பிட்டல் போனப்ப சிஸ்டர், ஒரு பெரிய சிஸ்டர், அன்னைக்கு அவங்க உங்களை நான் எப்படி மறக்க முடியாதோ அவங்க மறக்க முடியாது, உட்கார வச்சிருந்தாங்க. 103 kgs, 2 kids இருக்கு. நீ 40 years கிராஸ் பண்ணிட்டா உங்களால இறக்கவே முடியாது, மெட்டபாலிசம் எல்லாம் போயிரும். சோ என்ன பண்றியோ இந்த 5 yearsல பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஆமா ரொம்ப இன்னும் ஐ எம் ஹைப்பர்டென்சிவ் ஃபார் பாஸ்ட் 18 years. 18 years நான் பிபி பேஷண்ட் வேற. வித் பிபி 18 years இருக்கிற ஹிஸ்டரியில நான் வந்து குறையலன்னா 40 yearsக்கு அப்புறமா சான்சஸ் ஆஃப் அதர் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம் இல்லையா? அது டைரக்டாவே சொல்லிட்டாங்க அந்த சிஸ்டர். இது வந்து கரெக்ட் இல்லாம 103 அன்னைக்கு போனப்ப ஹாஸ்பிட்டலுக்கு சிஸ்டர் சொன்னதெல்லாம் பார்த்து அவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் சொன்னாங்க. அதுலவே நான் 5 kgs ஒண்ணுமே கஷ்டப்படாம குறைஞ்சிட்டேன். ஓ, என்ன பண்ணீங்க? அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்றீங்களா, என்ன பண்ணீங்க? சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன, ஃபர்ஸ்ட் நான் 4 இட்லி சாப்பிடுவேன், அப்ப 2 இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் மோர் குடிக்கிற ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் நைட் வந்து சாதம் விட்டுட்டு, ஆஸ் ஐ எம் அன் ஆந்திரா, பிலாங்ஸ் டு ஆந்திரா, எங்களுக்கு 2 times ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ் தான். அந்த ரைஸ் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். டிஃபனுக்கு வந்துட்டேன். நீங்க ரைஸ் சாப்பிடுறதுக்கு 2 இட்லி சாப்பிடுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல 1 monthல எனக்கு தெரியவே இல்ல சிஸ்டர். நான் வந்து 99 அந்த மாதிரி வந்துட்டேன். 99.6. பரவாயில்ல. ஆனா வாக்கிங்லாம் எதுவுமே பண்ணல, எதுவுமே ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லயே வந்துட்டீங்க. ஓகே. ஆமா, ஓவர் வெயிட், அதாவது ஓவர் வெயிட்ட தாண்டி ஒபீஸ்ல இருந்ததால ஈஸியா எடை குறைஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே, ஈஸியா எடை குறைஞ்சிருக்கு. அது வந்து உடனே அந்த சிஸ்டர் திருப்பி சொன்னாங்க, இதெல்லாம் வாட்டர் வெயிட், இது பார்த்து நீ சந்தோஷப்படக்கூடாது. 103 kilos ஆனா நீ 8 kilos ஈஸியா குறைஞ்சிருவேன். அந்த 8 kilos மேல நீ குறையறதா உங்களோட டேலண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பர்ல, சிஸ்டர் கரெக்ட்டா சொல்லிருக்காங்க பாருங்க. ஆமா ஆமா. அப்புறம் திருப்பி வந்துட்டு அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் ஓபன் பண்ணி, ஐ எம் நாட் எ ஃப்ரீக் ஆஃப் இன்டர்நெட். நான் வந்து எதுலமே இருக்க மாட்டேன் சிஸ்டர். இதுமே நான் உங்ககிட்ட சொல்லே ஆகணும். நான் 2011ல FB எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். திருப்பி இந்த வெயிட் லாஸ்க்காக தான் உங்ககிட்ட நான் ஜாயின் பண்ணேன். FB ஓபன் பண்ணதே நீலா சிஸ்டருக்காக தான். ஏன்னா FBல வேற யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்மே நமக்கு பேட்ச்லமே கேட்டாங்க நிறைய பேரு, சிஸ்டர் என்ன FBல ஆட் பண்ணுங்க. நான் சொன்னேன், அப்ப நான் FBல ஆக்டிவா இருக்க மாட்டேன், அந்த பிளேட் போஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் FBக்கு வர்றேன் நானு சொல்லிட்டு. பட் இதுல நான் நிறைய விஷயம் சொல்லணும் சிஸ்டர், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா பொறுமையா சொல்லுங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா ஆமா, பொறுமையா சொல்லுங்க. உங்க பேச்சை கேட்கறதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ஆக்சுவலா கெட் ஃபிட் வித் நிலா குரூப்ல இருந்திருந்தீங்கன்னா இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க அவ்வளவு பேருக்கு அவ்வளவு கைடன்ஸ் கொடுப்பாங்க, சூப்பரா போடுவாங்க. அவங்க ரெசிபிஸ்ல இருந்து எல்லா டிப்ஸுமே சூப்பரா இருக்கும். பேசுங்க பேசுங்க, சொல்லுங்க.
சோ என்னன்னா இப்ப ஆக்சுவலி இது என்ன மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து வித் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து நடக்க முடியாது, ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் an injury of பேக் டெயில் அண்ட் பேக் டெயில் உடைஞ்சிருக்கு. சோ நான் ஒர்க் அவுட் பண்ணவே முடியல, உட்காரவும் முடியாது சிஸ்டர். இப்ப நான் உட்கார்ந்ததுமே ஒரு குஷன் மேல உட்கார்ந்தா பேச முடியுது. பட் நான் கீழே உட்காருவேன், ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எந்திரிச்சிருவேன், திருப்பி உட்காருவேன். அப்படிதான் என்னால செய்ய முடியும். இப்படி இருந்து நான் 20 kilos குறைஞ்சேன் வித் நேச்சுரல் வேஸ். அது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து எந்த கிராஷ் டயட் பண்ணவே இல்ல, தொட கூட இல்ல சிஸ்டர். 1 year 13 months ஆக்சுவலி என்ன ஜெர்னி வந்து 13 months. ஒரு நாள் கூட கிராஷ் டயட் நான் தொட்டதே இல்ல. ஸ்லோவா பொறுமையா நம்ம குறையலாம். அப்புறம் 96.6 வந்ததுக்கு அப்புறமா உங்க இது நான் பாத்துட்டே இருந்தேன் சிஸ்டர். யூடியூப் ஆனா நிறைய இருக்குமே, எப்படி என்னோடது கண்டுபிடிச்சீங்க? முக்கியமா நீங்க யூடியூப் கூட ரொம்ப பார்க்க மாட்டீங்களே. எக்ஸாக்ட்லி ஐ வாண்ட் டு டெல் திஸ் ஹியர். என்னன்னா எல்லாருமே வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்க, இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, இல்ல இன்னொன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு கொஞ்சம் எக்னஸ்ட். ஏன்னா என் ஃபேமிலில எல்லாருமே ஸ்டவுட்டா இருக்கனால எல்லாருமே ஒன்னொன்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சோ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. ஓகே ஓகே, பேக்ரவுண்ட் இருக்கு. சோ அங்க எங்காவது யாராவது அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் அங்க இருந்து ரிவர்ஸ் வந்துருவேன். பட் உங்க இதுல நான் ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோ வந்து உங்க பேரண்டல் வீடியோ பார்த்தேன். பாப்பாவோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருக்கேன். அப்புறமா என்ன பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒண்ணு சொன்னீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்க பாக்கும்போது எனக்கு நீங்க சொன்னது என்ன, இந்த டயட் அன்னது நம்ம வீட்டுல எது இருக்கோ அது வச்சு செய்யுங்க ஃபர்ஸ்ட், நீங்க வந்து தேடாதீங்க அன்னு சொல்லிருக்கீங்க. இது எப்ப சொன்னீங்கன்னா 2019 ஜூன். உங்க வீடியோஸ் யாராவது பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அப்பா எனக்கே ஞாபகம் இருக்கா தெரியல ஸ்பெசி, நான் சொல்லியிருந்தேன் ஆனா எந்த வீடியோன்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. வா இவ்ளோ ஞாபகம். 2019 ஜூன்ல நீங்க சொல்லிருக்கீங்க. சொல்லும் போது அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண சிஸ்டர். ஆனா நிஜமா சொல்லணும்னா ஜூன்ல சும்மா பாத்துட்டே இருந்தேன் உங்க வீடியோஸ். அப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ண, இப்படி பாத்துட்டே இருந்தா ஒன்னும் ஆகாது, என்ன சொல்றாங்களே எனக்கு அப்ப மைண்ட்ல வேற ரெஜிஸ்டர் ஆக மாட்டேது. அப்ப அந்த நான் ஜெனடிக் டிசார்டர் இன்னும் நான் வெளியில வரல. அது ஓகே ஓகே. நான் 103க்கு போறதுக்கு ஒரு ரீசனும் அதுதான் சிஸ்டர். அன்னைக்கு எனக்கு சொன்னாங்க நீ 2 hours ஒரு டைம் சாப்பிடணும். சாப்பிடலாம்னா நீ உங்ககிட்ட யாரு எது சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் இல்லாம போயிருது. இந்த சுகர் 70 கீழே போகும்போது யாராவது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருக்காது. அது நான் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட நான் வந்து 2 hours ஒரு டைம் அதான் நம்ம சாப்பிடுன்னு சொன்னா ஓகே ஓகே அவங்களே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்க. அப்புறமா தான் நீங்க சொன்ன ஒரு ஜூஸ் எழுதிருக்கேன் சிஸ்டர். உங்ககிட்ட ரெக்கார்ட் இல்லனாலும் என்கிட்ட உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த புக் எவ்வளவு கனம் இருக்கு காமிங்க. ஒரு டைரி ஃபுல்லா. அப்பா ஓகே கலக்குறீங்க போங்க. உங்ககிட்ட இருந்து நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாவது. ஆமா போட்டோஸ் கூட அனுப்புறேன். நான் நிறைய டைம் நம்ம FB-லமே போட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணுவேன் சிஸ்டர். ப்ளீஸ் எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க பிளாக் ஜீரா, ஓமம் அண்ட் ஃபெனிக்ரி 3 சொன்னீங்க பெட் டைம் ஒரு டைம். அது வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ரிப்பீட்டடா FB-ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அது வந்து நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி. ஓகே, கொள்ளு, ஜீரகம், வெந்தயம் அது 3 சொல்றாங்க. இது வந்து நீங்க மார்னிங் சொன்னீங்க. நைட் ட்ரிங்க் ஒன்னு சொன்னீங்க மிடில்ல. ஓ நைட் ட்ரிங்க் ஓகே. என்னது அது சொல்லிட்டு பிளாக் ஜீரா, ஓமம் அண்ட் வேற எதுவும் சொன்னீங்க வெந்தயம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லிருந்தாங்க. ஓகே ஓகே, அவங்க சொல்லி நான் அதை எடுத்து உங்களுக்கு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. பிளாக் ஜீரா பத்தி நீங்க எனக்கு சொன்னீங்க சிஸ்டர். அப்போ நான் வந்து அதை எனக்கு வீட்டுல வந்து நான் வாங்கிட்டு வந்து சுகருக்குமே நல்லது. சோ அதனால என் ஹஸ்பண்ட்க்கு இருக்கனால நான் வந்து அது வேற மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு இப்ப வரைக்கும். ஓகே ஓகே. லைஃப்ல நான் வந்து என்ன டயட் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுலவே உங்க ரெசிபிஸ் எல்லாம் உள்ள வந்துடும். காலையில எந்திரிச்ச உடனே 1 liter வார்ம் வாட்டர். அட் தி சேம் டைம் எல்லாருக்கும் நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா 1 liter என்ன 1 liter எட் எ டைம் குடிக்க கூடாது. குடிச்சா அது கூட ப்ராப்ளம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 250 ml, அப்புறம் 15 minutes கழிச்சு 250 ml, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் 2.5 liter கூட குடிச்சிட்டு அந்த 1 liter 1 hour நான் டைம் வச்சுக்கிட்டேன் சிஸ்டர். 1 liter ரொம்ப பொறுமையா நான் வந்து குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கீழே உட்காருவேன். சம்பளம் போட்டு கீழே உட்கார்ந்துட்டு தான் தண்ணியே குடிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. எதனால அப்படி நம்ம நின்னுட்டு குடிக்க கூடாதா?
நின்னுட்டு குடிக்க கூடாது வெயிட் லாஸ்க்கு சொல்லிட்டு நேச்சுரோபதில சொல்றாங்க. ஓ சோ எனக்கு அது ஓகே. ஓகே, யார் நல்லா சொன்னா நாம தானே ஆமா இல்ல சொல்லிட்டு உட்காந்து உட்காந்து குடிக்க குடிக்கிறதுல ஸ்டார்ட் என்ன பண்ணேன். தப்பு இருக்குன்னு ட்ரை பண்ணீங்க. ஓகே. ஆமா. இன்னொன்னு பாட்டில் வந்து இப்படி மேல தூக்கி குடிக்க மாட்டேன். So I just want to sip each and every water and I want to enjoy. அது சலைவல மிக்ஸ் பண்ணி கூகுள் பண்ணி தான் குடிக்கிறேன் நான். இது வந்து என் லைஃப்ல பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துருச்சு. ஓகே ஓகே. சோ நல்லா வாய் கொப்பளிச்சு தண்ணியை குடிப்பீங்க, அந்த தண்ணியோட டேஸ்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா, இதுலவே எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் போச்சு. அப்புறமா அந்த மார்னிங் எந்திரிச்ச உடனே டீ குடிக்கணும் ஒரு சென்சேஷன் போச்சு. ஏன்னா 1 hour நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டர் என்ஜாய் பண்றோம், குடிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே. அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 an hour வாக்கிங் பண்ணிடுவேன். வாக்கிங் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜீரோ வாட்டர் குடிச்சிருவேன். ஒரு 7 o'clock ஜீரோ வாட்டர் குடிச்சிட்டேன்னா 8 o'clock ஷார்ப் 8 o'clock ஒன்னு சொரக்காய் ஜூஸ், இல்ல வெள்ளை பூசணிக்காய், இல்ல கீரை, நம்ம பாவக்காய் ஜூஸ், இல்ல நீம் லீஃப் ஜூஸ். ஓகே. நீம் லீஃப் ரொம்ப கசக்கும்ல, வேப்பில. The beauty was, நான் இந்த டயட் வந்து நீங்க எனக்கு மட்டும் நினைக்காதீங்க, என் ஃபேமிலி மொத்தம் தான், இன்க்ளூடிங் மை மதர் இல்ல, அவங்க கூட இருக்காங்க. பட் எல்லாரும் என்ஜாய் பண்றோம் இது. யாருமே டீ காஃபி குடிக்கிறதே இல்ல, யாருமே டீ காஃபி குடிக்கிறது இல்ல. எல்லா ஜூஸ்லயுமே சிஸ்டர் ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் அளவுக்கு ஒரு இஞ்சி மட்டும் ஒரு நாளைக்கு அந்த பீஸ் இஞ்சி காலி பண்ணணும். வித் 2 or 3 lemons கம்பல்சரி ஒரு நாளைக்கு. நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே. இது வந்து ஹேபிட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியும் டீடாக்ஸ் எப்படி ஆகும்னு. அந்த ஜூஸ் போடும் போது அதுக்குள்ள ஜிஞ்சர் அண்ட் லெமன் நான் புளிஞ்சிட்டு ஜூஸ் அடிச்சிருவேன். நான் ஜூஸர் இருக்கனால ஸ்ட்ரெயின் பண்றது இல்ல, பட் எல்லாரும் ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிருங்க அது. சோ ஒரு வெஜிடபிள் வந்து காலையில சாப்பிட்டுட்டோம் சிஸ்டர். அப்புறம் நான் வந்து கம்பல்சரி ஒரு இட்லியோ ஒரு தோசை நான் சாப்பிடுவேன். இல்லன்னா எனக்கு நான் டிஃபன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கழிச்சு டபுளா சாப்பிடுறேன். அந்த கிரேவிங்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இட்லி சாப்பிடுவேன், சாப்பிடுவேன். ஆமா, அது கண்டிப்பா நான் சாப்பிடலான்னா ஓவர் ஈட்டிங் தான் பண்றேன் எனக்கு நானு. அது வந்து நான் ஸ்டாப் பண்றது, ஒரு கிளாஸ் ஃபுல் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் 1/2 liter கிளாஸ் இருக்கும், ஃபுல் குடிச்சதுக்கு அப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது. பட் அந்த சாட்டிஸ்பாக்சனுக்காக ஒரு சாலிடா ஏதாவது சாப்பிட்டாதான் நமக்கு மைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால ஓகே. நானும் இதை நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் முன்னெல்லாம் ஸ்கிப் பண்ணா வெயிட் லாஸ் ஆகும்னு நினைச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் பயங்கரமா பசிச்சு கண்ணுல என்ன படுதோ எல்லா ஸ்நாக்கிங் நான் ஸ்நாக்ஸா காலி பண்ணுவேன். காலி பண்ணிட்டு நம்ம தான் சாப்பிடலையே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையே சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு இருப்பேன் நான். இன்னொரு இது சொல்லணும், நான் ஒரு நாளைக்கு 10 to 15 டீ குடிப்பேன் நான் ஒரு நாளைக்கு. அப்பா ஓகே, 10 to 15 டைம்ஸ் டீ. ஓகே டீ. அது வந்து ஃபர்ஸ்ட் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 10க்கு வந்துட்டு 2019 நான் சொல்றது சிஸ்டர். இது 2019 உங்க வீடியோஸ் பாக்கும்போது ஓகே இது எப்படியாவது கம்மி பண்ணணும். சோ 10 cups 5 cups. அப்புறமா உங்களுக்கு ஜனவரில கூட நிறைய மெயில்ஸ் அனுப்புறேன் சிஸ்டர், என்னால டீ மட்டும் விடவே முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறமா நீங்க கொடுத்த ஒரு ஐடியா, ஓகே பெரிய கப்பு அப்புறமா சின்ன கப்பு, அதுக்காக சின்ன கிளாஸ். இப்ப ஹார்ட்லி ஒரு 100 ml கூட இருக்காது. அது ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக ஒரு சிப் எடுத்து விட்டுருவேன். இப்ப அது கூட இல்ல சிஸ்டர். அதுதான் என்னோட பெரிய சக்சஸ். எனக்கு டீ நெசசிட்டி இல்ல இப்ப. அப்ப டீ கடைலாம் இப்போ உங்களா டீ பிசினஸே லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களா? எனக்கு 10 to 15 கப்ஸ் குடிச்சிட்டு இப்போ சுத்தமா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஓகே, எங்க போனாலும் எனக்கு அங்க இருந்து டீ ஃபிளேவர்ஸ் எடுத்துட்டு வருவாங்கன்னா எனக்கு எவ்வளவு அப்சஷன் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப வீட்ல கூட நீங்க 2 to 3 kilos எப்பவுமே ஸ்டாக் இருக்கும், அப்படி இருக்கும் எனக்கு. ஓகே, சோ அது கம்ப்ளீட்டா விட்டுட்டேன் சிஸ்டர். இப்ப அது வந்து தொடறது இல்ல. நான் விட்டறனால ஃபேமிலில யாருமே தொடறது இல்ல. ஓ வாவ், சூப்பர்ங்க. ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அது சப்போர்ட் பண்றேன்னு அதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் எக்னஸ்டா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அச்சீவ் பண்ண உடனே எல்லாரும் திரும்புவாங்க, என்னடா இந்த பொண்ணு நம்ம கூட தானே சாப்பிடுது, அப்புறம் ஏன் இவங்க குறையறாங்கன்னு சொல்லிட்டு தான் மாமியார் ஸ்டார்ட் பண்ணாங்க. மாமியார்னு பார்த்து ஃபர்ஸ்ட் பசங்க, அப்புறம் மாமியாரு, அப்புறமா ஹஸ்பண்ட், இப்ப எல்லா ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலி. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் டிஃபரெண்டா இருப்பாங்க. நம்ம இவங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாது அப்படிதான் இருந்திருப்பாங்க. என்னடா இது அப்படின்ட்டு. என்ன சாப்பிடுற, ஒண்ணுமே இல்ல, இப்படி எப்படி நீ இது பண்ணுவ, இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இது சாதம் பத்தாது, அப்படிதான் சொல்லிருக்காங்க. பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் மோட்டிவ் எனக்கு என்னன்னா, நீ என்கிட்ட வருவியா, வந்துரு பாப்போன்னு சொன்னாங்க.
ஓ அதான் அந்த இன்னைக்கு அதான் வெயிட் சொன்னேன். கிட்ட. இங்க ஓகே. 200 கிராம் தான் இருக்கு உங்களுக்கு, எனக்கு கண்டிப்பா குறைஞ்சிருவேன்னு சொன்னேன். ஓ சான்ஸ் இல்ல. ஆக்சுவலா உங்களை பார்த்தா இப்ப ஃபேஸ் தெரியாது, பட் உங்களை பார்த்தா நீங்க ஒரு காலத்துல குண்டா இருந்தீங்கன்னு சத்தியமா யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் எனக்கு தெரியுது. ஓ வாவ் ஓகே. ஆமா, ம் ரொம்ப 100 ரொம்பவே இருந்திருக்கீங்களா? சிஸ்டர். அவங்க போட்டோஸ் ஆனா 3 பார்க்கும்போது கிலோஸ். தெரிஞ்சுப்பாங்க. ம் ஆமா. ஓகே. சோ மார்னிங் வந்து ஆனா சொரக்காய் ஜூஸ் ஒரு இட்லி, அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுவீங்க? 11 மணி அந்த மாதிரி ஏதாவது இங்க 11 நான் o'clock? பிரேக்ஃபாஸ்ட்க்கு எல்லாருக்கும் ஒரு டிப் கொடுக்கணும். ஏன்னா நான் இது வந்து 1 இயர் கழிச்சு தான் எனக்கே புரிஞ்சிருக்கு. பட் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லா பயிர்லயுமே ஹாஃப் கிலோ நான் வந்து முளைக்கட்டு வச்சிருக்கேன், ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ப்ளீஸ் எல்லாரும் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஸ்ப்ரவுட்ஸா என்னால சாப்பிட முடியாது. நான் வந்து ரொம்ப டேஸ்டியா சாப்பிடணும்னு நினைக்கிற ஆளு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த கொள்ளு ஒரு ஹேண்டு, பிளாக் சுண்டல் ஒரு ஹேண்டு, பச்சை பயிர் ஒரு ஹேண்டு, அண்ட் ராஜ்மா, உங்களால தட்டான் பயிறு, காராமணி எது இருக்கோ எல்லாமே ஒரு ஹேண்ட் மிக்சில போட்டு இஞ்சி அண்ட் கிரீன் சில்லி போட்டு கொஞ்சம் ஜீரா போட்டு மிக்ஸி அரைச்சிருங்க. அரைச்சிட்டீங்கன்னா இதுதான் நம்ம தோசை, இதுதான் நம்ம டிஃபன். ஓகே 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 ஓகே. மாவா அரைச்சிடுவீங்க. எல்லாருக்கும் இட்லி ஆமா, எல்லாருக்கும் இட்லி பண்ணி கொடுங்க, நம்ம இது சாப்பிட்டுக்கலாம். தட் இஸ் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி நீங்க அரைக்கும் போது இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஓகே இன்னும் செகண்ட் டே ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சின்ன கிரைண்டர்லவே பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து அந்த பெரிய இது வைக்க வேண்டாம், மிக்சிலவே அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நான் அதுதான் தோசை. இன்னொன்னு நான் ஃபேன்சியா எதுவுமே சாப்பிடவே இல்ல சிஸ்டர். வீட்டுல எது செய்யறனோ அதுதான் நான் சாப்பிட்டேன். ஒண்ணுமே ஃபேன்சியா சாப்பிடல. இது வந்து ஃபர்ஸ்ட் இது நான் கம்பல்சரி இப்ப பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் புரோட்டீன் தோசை. ஓகே புரோட்டீன் தோசை. புரோட்டீன் தோசைன்னு பேர் வச்சுட்டாங்க அவங்க. சூப்பர். கொள்ளு, அப்புறமா கருப்பு சுண்டல், அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? எந்த பயிர் வேணாலும். கருப்பு சுண்டல், இது இது காராமணி, பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு, கருப்பு சுண்டல், கொள்ளு வந்து காமன் சிஸ்டர். அது வந்து நான் மாத்தினதே இல்ல. பட் இன்னொன்னு ராஜ்மா போட்டுக்கோங்க, இந்த காராமணி, இந்த தமிழ்ல எனக்கு பேர் வரல, எது வேணாலும் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா, மில்லட்ஸ் வேணா ஒரு கொஞ்சம் ஊத்திக்கிட்டீங்கன்னா அது முறுமுறா வரும். நம்ம இப்ப முறுமுறா வேணும்னா கொஞ்சம் மில்லட்ஸ் யூஸ், அது பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வேணாம், அதுக்குதான் ரைஸ்க்காக மில்லட் ரைஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இப்ப என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இன்னொன்னு சொல்றேன், நான் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதே இல்ல. நீங்க வந்து என்ன பிளேட்ஸ் எல்லாம் FBல செக் பண்ண, ஃப்ரூட்ஸ் எங்கோ ஒரு நாள் எப்பாவது வீட்டுல இருந்தாதான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே இல்ல. பட் நான் குறைஞ்சிட்டேன். சோ இது இல்ல, அதனாலதான் நான் குறையலான்னு யாருக்காவது ஃபீலிங் இருந்தா அப்படி இல்ல. நம்ம எது இருக்கோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஆமா, இப்ப லாக்டவுன் டைம்ல ஃப்ரூட்ஸே கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நம்ம மில்லட் தோசை இந்த மாதிரி இல்ல. ஆமா, அது ஒரு ரீசன் இல்ல. நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணது என்னன்னா, நம்ம வெயிட் லாஸ் ஆகணும்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட், நம்ம வீட்டுல லிஸ்ட் தான் வேணும். நமக்கு வெளியில ஷாப்ல என்ன வாங்கணும்னு லிஸ்ட் போடாதீங்க. நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு லிஸ்ட் போட்டா அதுல ஐடியா நமக்கு வரும். சூப்பர்.